வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் capsicum garlic ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பெரிய வானல் வச்சுக்கலாம். கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறம் 4 மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நாம் நல்லா வதக்கிக்கலாம். நான் சொல்கிற அளவெல்லாம் 1 டம்ளர் அரிசிக்கு 1 கேப்சிகம் 2 வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல்லு 8 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சிகம் குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகமோட ராஸ்மல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். படு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இருக்கும். அது அளவுக்கு நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுங்க. தண்ணி நல்லா சுண்டி நல்லா வெந்திருக்கும். இந்த பதத்தில் இருக்கும் பாருங்கள். இதை இப்போ நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நாம் அடுப்பை நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆற வச்ச சாதத்தை இது கூட நாம் சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா பொல பொலன்னு வடித்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் காலையில் செஞ்சு மதியம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான்.